கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நம்மை யாவரையும் சந்திப்பதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுங்க. இம்மற்றும் தேவனாகிய கர்த்தர் நம்மை காத்து அவர் நம்ம நடத்தி வந்ததுக்காக ஆண்டவருக்கு கூடிய நன்றி. நம்முடைய பலவீனத்தில் அவர் என்னவா இருக்கிறாருங்க? பலனாக இருக்கிறார். When we see God, God blesses his people. ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாய் சார்ந்து பட்டினி கிடக்குமா? ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கோ ஒரே ஒரு நன்மை என்னாவதுங்க, குறைபடாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோ இந்த நாட்களில நாம் இன்னும் கர்த்தரை அதிகமாக தேட இன்னும் நமக்குள்ள ஒரு வாஞ்சை தாகம் நமக்குள்ள தேவை. விசுவாசிக்கிறீங்களா? சோ நமக்குள்ளே ஒரு மாற்றம் மிக மிக என்னங்க அவசியமாக. If you are not changing, don't expect any change around you. உனக்குள்ள ஒரு மாற்றம் இல்லைன்னு சொன்னா உன் அருகாமையில் ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ நீதான் மாற்றத்துக்கு காரணம். You are the reason behind a change. உங்க வீட்டுக்குள்ள கூட ஒரு மாற்றத்துக்கு நீங்க தான் என்னவா இருப்பீங்க? காரணராக இருப்பீங்க. நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா யாராகிலும் வந்து நம்ம தூக்கி விடுவாங்க, யாராகிலும் வந்து நம்ம செய்வாங்க. No, God on the cross of Calvary அது முடிச்சிட்டார். கல்வாரின் சிலுவையில நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த முடிவை அவர் முடிச்சிட்டார். ஆனா சபையாக நாமோ அந்த முடிவை இன்னும் முடிக்கல. அதுதான் நமக்கு அப்போஸ்தலன் பவுல் நமக்கு மறுபடியும் ஞாபகம் ஊற்றுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், என்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்தேன், என் விசுவாசத்தை காத்துக் கொள்கிறேன் என்ற வார்த்தையை பகுதிகளை சொல்கிறார். So coming to church is different. Being a part of church is different. சபைக்கு வருகிறது வித்தியாசம், சபைக்குள்ள ஒரு அங்கமாக மாறுகிறது வித்தியாசம். நிறைய பேர் சபைக்கு வருகிறார், நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. அது பெருமை அல்ல. என்னங்க, நம்மை காட்டிலும் பெருமைப்படணும்னு சொன்னீங்கன்னா இந்த இசைக்கருவிகளும் இந்த இருக்கிற போன் ஸ்டாண்ட் அண்ட் மைக்கு இந்த ஸ்பீக்கர் செட் இதுதான் பெருமைப்படணும். ஆனா I should be a part of the church. என்னங்க, சங்கீதக்காரர் 122 சங்கீதம் நினைக்கிறேங்க அநேகமாக கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் சொல்லும்போது அவருடைய இருதயத்துக்குள்ள மனமகிழ்ச்சி உண்டானதுன்னு சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். They were delighted. அவங்களுக்குள்ள என்ன உண்டாச்சுங்களா? மனமகிழ்ச்சி உண்டாச்சு. சோ சர்ச்சுக்குள்ள நமக்கு அந்த இன்வால்வ்மெண்ட் மிக மிக என்னவா இருக்குதுங்க, அவசியம். சோ பார்வையாளராக இல்லாம ஜஸ்ட் ஏதோ ஒரு வேடிக்கை பார்க்கிறவர்களாக இல்லாம get involved for God. கர்த்தருக்காக என்ன பண்ணுங்க. சோ இந்த ஆண்டு முழுமையாக கடவுளுக்கென்று நீங்க என்ன ஸ்பெஷலா செய்தீங்க? நேம் ஒன் திங். ஒரு விஷயத்தை நான் கடவுளுக்காக இந்த விஷயத்தை ஸ்பெஷலா செய்த கர்த்தருக்கு. வாட் இஸ் தட்? சர்ச்சுக்கு வந்தது ஸ்பெஷலா? உங்க வீட்டுக்கு உங்க மனைவியோ உங்க பிள்ளைகளை பார்க்கறது ஸ்பெஷலான்னு கேட்கிறேன். நான் அவங்கள பார்க்கறதே ரொம்ப ஸ்பெஷல், இல்லைன்னா அவங்க மேல பறந்து போயிருப்பேன். அவங்க சொல்லுவேன், டே எங்க சுத்தி வந்தாலும் திருப்பி கடைசி எங்க வருவேன், என்ன ஸ்பெஷலான்னு கேட்கிறேன். அப்பா வீட்டுக்கு வந்து போறது ரொம்ப பெரிய ராணுவ ரகசியமா ஸ்பெஷலா? குடும்பத்துக்காக நீ என்ன செய்தன்றதான கணக்கு. ஒரு கணவனாகிலும் சரி, ஒரு மனைவி ஆகிலும் சரி, அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டு ஒரு கணவனுடைய வேலையை தன்னுடைய மனைவிக்காகவும், தன்னுடைய மனைவியுடைய வேலையை தன்னுடைய கணவனுக்காகவும், இருவரும் தன்னுடைய வேலைகளை தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் கடமை துவாரங்களாக செய்யும் போது தானே அந்த இருக்கிற சிறு பிள்ளைங்க பவ்யமாக இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும். அப்போ நீங்களும் ஆண்டுடைய ஆலயத்துக்கு சும்மா வந்துட்டு போறா சர்ச்சுக்கு வர தெரியுங்களா? அது யாருக்கு வேணும்னு கேக்குறேன். சபைக்கு எதுக்கு வரீங்க? உங்க மூலியமாக யார் தொடப்பட்டிருக்கிறாங்க, யார் சேஞ்ச் ஆயிருக்கிறாங்க, அதுதானே முக்கியம். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. வந்துட்டு போகிறவங்க வந்துட்டு I am not a visitor in the house of God. I am a relationship maker in the house of God. நான் பார்வையாளர் கிடையாது சும்மா வந்துட்டு போகிறதுக்கு. நான் வரவாடுகிற ஒரு பிள்ளையாக இருக்கிறேன். என்னவா இருக்கிறேங்க நானு? சோ இந்த ஆண்டு முழுமையாக கர்த்தருக்கென்று ஒரு விஷயம் ஸ்பெஷலா நான் செய்தேன். ஒன் டே ஃபுல்லா ஆண்டுடைய சமூகத்துல நான் தரித்திருந்து போனேன். When was that? Think about it. உங்க தேவைக்காக வந்து ஜெபம் பண்ணிட்டு போனீங்க அதல்ல. யாருக்கோ ஒருத்தருக்கு நல்லதாகணும்னு சொல்லி ஜெபம் பண்ண போனீங்க அதல்ல. Lord, I'm not going to ask anything today. இந்த நாள் எதுவுமே நான் கேட்க போகல. I just want to enjoy your presence. என்னோட விண்ணப்பம் உங்களுடைய presence. யார் செய்திருக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? Am I speaking to somebody? Hello? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன்னா do you understand? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் புரியுதுங்களா? சோ கடந்த வாரத்துல மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துல இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போகவும் பேழையும் அதில் இருக்கிற சீடர்களும் அவர்கள் பயணித்து போனார்கள்.
தேவனுடைய வார்த்தையாக தண்ணீரும் என்னதுங்க பின்பு அவர் துடுப்பாக இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவரும் அவைகளை முன்பாக அலையாக முன்பாக போகிறவர்களாக இருக்கிறார்கள் சொல்லி கடந்த வார்த்தையுடைய பிரசங்கத்தின் துவாரையாக இருக்கிறது. இன்னைக்கு நான் அதே பிரசங்கத்துடைய இன்னொரு பகுதியை என்னதுங்க, why the boat is so important, ஏன் இந்த படகு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன் நமக்கு ஒரு சபை ஒரு ஐக்கிய துவாரம் முக்கியமாக இருக்கிறது. What difference it makes staying in home and staying in church. வீட்ல இருக்கிறதுக்கும் சபையில இருக்கிறதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஸ். We are also putting TV or enjoying it. But என்ன டிஃபரன்ஸ் சர்ச் வரதுக்கு? விசுவாசிக்கிறவங்க. சோ நமக்கு என்ன இருக்கு தெரியுங்களா? இங்க இருக்கிற எல்லாருக்குமே என்ன இருக்குதுங்க? ஒரு சர்ச் இருக்குது. இருக்குதா இல்லையா? நமக்கு என்ன இருக்குதுங்க? We have a church. மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாமும் எடுத்துக்கொள்வாங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். பாத்தீங்களா? அவர்கள் பின்பு எங்க வருகிறாங்களா? எங்க வருகிறாங்க? கதனியா என்ற ஒரு நாட்டுக்கு அவர்கள் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே பாத்தீங்களா? அவர் இப்பொழுது படகுல இருந்து இறங்குறாருன்ற ஒரு காட்சியை பார்க்கிறோம். என்ன காட்சிங்க? படகுல இருந்து என்ன பண்ணாரா? இறங்கிட்டாருன்னு இருக்குது. இதுவரைக்கும் எங்க இருந்தாரா? படகுல இருந்தார். இது இப்போ நம்ம ஒரு அத்தியாயத்தை முன்னால போவோம். 4ஆம் அதிகாரம் 35, 36, 37 வசனத்தை வாசிக்க கேட்பாங்க. அன்று சாயங்காலத்தில் எங்க இருக்கிறீங்க நீங்களோ? நானும் சாயங்கால வேலை எங்க இருக்கிறோம்? ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிறோம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எங்க போனாங்களா? அக்கறை. எங்க போனாங்க? ஏங்க இந்த இக்கரையில இருந்து எங்க போனோமா? அக்கறைக்கு. Not from home to heaven. வீட்ல இருந்து பரலோகத்துக்கு போறோம்னா நம்ம சர்ச்சுக்கு நமக்கு வர வேண்டிய என்ன இல்லைங்க, அவசியமே கிடையாது. சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினருக்கு என்ன தேவை? I was born in church. நான் சபையில தான் பிறந்தேன், சபையில தான் வளர்ந்தேன், இன்னைக்கும் சபையில தான் இருக்கிறேன். என்னங்க? I want to tell it again. சபையில தான் என்ன பண்ணேன்? பிறந்ததே எங்கங்க? சபையில தான் பிறந்தேன். அடுத்தது சபையில தான் என்ன பண்ணாங்க? வளர்ந்தோம். இன்னைக்கு அதே சபையில தான் என்ன செய்துட்டு இருக்கிறோம்? இப்ப எனக்கு ஒரு கதை இருக்குது சொன்னா நான் சொல்லுவேன், பாஸ்டர் பார்ப்பா சின்ன வயசுல இருந்து எங்க இருந்தாங்களா? சபையிலேயே இருந்திருக்கிறாங்க. என்னோட பெற்றோங்க அவரோட கர்ப்பம் தரித்த வேலையிலும் சரி அவர்கள் எங்க இருந்தாங்களா? சர்ச்சுக்கு வருவாங்களாம், அனுதினம் மீட்டிங் வருவாங்களாம், போவாங்களாம். தேவனாகி கர்த்தருக்காக இல்லங்க நான் பொறுக்கிறதுக்கு முன்பாக ஒரு அர்ப்பணம் செய்தேன்னு சொல்லிட்டு என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு எப்போதுமே அவங்க சொல்லி இருக்கிறாங்க. உங்களை நான் குழந்தையா இருக்கும்போது கருவில் இருக்கும்போது கர்த்தருக்கு என்று கர்த்தருக்காக நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இது கடவுளுக்காகவே ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க எப்போதும் இந்த காதல சொல்லுவாங்க. இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு இருந்தோம். ஆனா தேவனை அறிகிற அறிவு இடத்துல வரும்போது, பகுத்தறிவுக்குள் வரும்போது என்னதுங்க, ஆமா இல்லையா, நம்ம ஆண்டவர் நமக்காக ஒரு ஊழியத்தை நியமித்து வைத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை நாம் செய்வோம், நாங்க கொள்ளுவோம் என்ற நிறைய பகுத்தறிவுக்குள் நாம் வரும்போது அதை புரிந்து கொண்டோம். ஆனாலும் என்ன இல்லைங்க, நமக்குள்ள என்ன ஸ்டோரி இருக்குது? இக்கரையில இருந்து அக்கறைக்கு போகிற என்ன கதை இருக்கிறது? இட்ஸ் நாட் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்து பரலோகத்துக்கு அல்ல. இட்ஸ் ஃப்ரம் ஹோம், இக்கரையில இருந்து சபைக்கும், சபையிலிருந்து என்னதுங்க கதானியா என்ற தேசம், பரலோகம் என்ற ஒரு தேசத்துக்கு ஆண்டவர் நம்மை பயணித்துக் கொண்டு போகிறார். சோ நீ எந்த இடத்துல இருந்தாலும் கூட உன்னுடைய பயணத்துக்காக ஒரு படகு தேவை. அந்த வசனம் சொல்கிறது, அந்த சாயங்கால வேளையில அவர்கள் என்ன செய்தாங்க? இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே, அவர் எங்க இருந்தாராம்? படவில். இதுக்கு முன்னால படகுல நாங்க வாசித்தீங்க, அவர் படகுல இருந்து இறங்கிட்டாருன்னு ஒரு இடத்துல கேட்டீங்க. இப்போ படகுல என்ன பண்றாரா? இருந்தபடியே. இன்னொரு நல்ல வார்த்தை, சபையில கர்த்தர் எங்க இருக்கிறா? கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? படகுன்றது தாங்க. அழகான பிரம்மாண்டமான நோவா பேழையை கட்டிட்டு நோவா வெளியே தங்கிட்டு நீங்க எல்லாம் பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போயிருந்தா நோவா என்ன ஆயிருப்பாரு? அவரும் தண்ணீர்ல என்ன இருக்கணும்? முழுகி போயிருக்கணும். அவரை காப்பாற்றுறது என்ன?
அந்த படகு, அதுல நானா வித்தியாசமான மிருக ஜீவிகள் எல்லாம். சோ ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும்படியாக, தன்னை தேவனிடத்தில் யார் என்று வெளிப்படுத்தும்படியாக சபைக்கு வரும்போது, நீ வருவதற்கு முன்பாகவே அவர் உன் நடுவில் இருக்கிறார். என்னங்க, நீ துவக்கத்துக்கு முன்பாகவே, நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாகவே, நீ மறுநாள் பயணத்தை செய்கிறதுக்கு முன்பாகவே, அலைகள் வருகிறதுக்கு முன்பாகவே, இக்கட்டுகள் வருகிறதுக்கு முன்பாகவே அவர் ஏற்கனவே படகுல இருந்தபடியே அப்படி இருந்தார். அந்த வசனம் சொல்ல, நான் சொல்ல, படவில் இருந்தபடியே, படகுல இருந்தபடியே. எங்க இருக்கிறாருங்க? நீங்களும் நானும் தான் இப்ப வந்திருக்கிறோம். அவர் எப்பத்துல இருக்கிறாரு? ஆரம்பத்துல இருந்து யார் இருக்கிறாருங்க? சோ நீ வரதுக்கு முன்னால யார் இருந்தாரா? கர்த்தர் இருந்திருக்கிறார். உன் படகு நடுவில் இருந்து இருக்கிறார். எங்கேயோ ஓரத்துல இல்ல. என்னங்க, உன் படகு நடுவில் இருந்து இருக்கிறார். வசனம் பாருங்க எப்படி கொண்டு போகிறார் பாருங்க. அந்த வசனத்துடைய அழகை தோற்றம் பாத்தீங்கன்னா என்ன செய்கிறார் பாத்தீங்கன்னா, அவர் அந்த படகுல இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போவோம் சொல்லி அவர் படகுல இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அவர்களை கொண்டு போனார்கள். வேறு படகுகளும் பாத்தீங்களா, வேற படகுகளும் அவரோட கூட இருந்தது. அவரோட கூட இருந்தது. ஆனா வேற படகுகள் பயணம் செய்ததா எனக்கு தெரியாது. ஆனா இந்த படகுல, எந்த படகுல ஏசப்பா இருந்தாரோ அந்த படகுல என்னாச்சுங்க, சும்மா என்னத்துக்கு எல்லா படகும் வாங்க போறான் என்னதுங்க தண்ணீருக்குள்ள யார் சொல்லுவாங்க? ஆனா வேற படகுகள் இருந்தாலும் கூட இவரு ஒரு கால் இன்னொரு படகுலையும், இன்னொரு கால் இன்னொரு படகுலையும், ஒரு கை இன்னொரு படகுலையும் அப்படி செய்யல. அவர் என்ன பண்ணாருங்களா? என்னங்க, உங்களுடைய விசுவாசம் கூட ஒரு நாளும் வேற வேற பக்கம் பிரிய கூடாது. You should always stand for what you are. எதுக்காக, எதுக்கென்று ஆண்டவரை அழைத்திருக்கிறாரோ உன்னுடைய அழைப்புக்காக நீ பாத்திரதாரோ உண்மையா இருக்கணும். விசுவாசிக்கிறவங்க, God is not a playful person. நான் புரிந்து கொண்ட ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, God is not a playful person. உலகத்துல இருக்கிற எல்லாரும் கூட நீங்க விளையாடலாங்க, கர்த்தர்கிட்ட விளையாடுறதுக்கு முயற்சி செய்யாதீங்க. அந்த மாதிரி விளையாடி என்னதுங்க உயிரோட தப்பித்து கொண்டு வந்தவன் பைபிள் ஒருவனும் கிடையாது. ஒரே ஒரு மனுஷனும் கிடையாது. ஒரு இடத்துல மோசே விட கேட்கிறார், உண்மை நான் காணணும்னு கேட்கிறார். அவர் சொல்ல, மகன் நீ என்ன பார்த்துட்டு செத்துருவாங்க, அடுத்த வினாடியில நான் உங்களை பேசுறது கூட முடியாதுன்றார். நான் உன்னை என்ன நோக்கத்துக்காக அனுப்பினேன்? இந்த ஜனங்களை இக்கரையில என்ன பண்ண எடுத்து அங்க போய் சேர்த்து அவ்வளவுதான் சொல்லி. ஆனா பாத்தீங்களா, அந்த 32 33 அதிகார யாத்திராகத்துல அவருடைய ஃபியூஷன்ஸ் எல்லாம் மாறிடுது, சேஞ்ச் ஆகுது, பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஆல்வேஸ் உங்களோட பேட்டர்ன் லைனா வச்சுக்கங்க. ஆனா கடைசி அத்தியாயத்துல நீங்க உபவாக புஸ்தகத்தை வாசிக்க கேட்கும் போது பைபிள் சொல்கிறது, அவர் முகமுகமாக தேவனை தரிசித்தார், ஒரு நண்பனை போல சிநேகிதனை போல பேசினான்னு சொல்லி. ஆனா நீங்க யாத்திராக 33 நீங்க 32 அதிகாரம் நீங்க வாசிக்க கேட்டீங்கன்னா அந்த வசனத்தோட தோராய் வேற மாதிரி சொல்லும். நீ பார்க்கிற நாளில் நீ சாகவே செத்துருவேன், பார்த்த நாள் என்ன ஆகல செத்துருவேன்ன்றார். உங்களுக்கு ஏதாவது புரியுதுங்களா? சோ நம்ம டீப் இன்டிமசி வித் காட்ல போகிறோம். படகு உன்னை ஆழத்துக்குள்ள கொண்டு போகும். இது வந்துட்டு ஒரு லேண்ட் வாக்கிங் கிடையாதுங்க. இது படகுடைய அனுபவம் வேறங்க. இது வரைக்கும் நீ எங்க வேணாலும் ஓடி இருக்கலாம், வந்திருக்கலாம். ஆனா படகு அப்படி கிடையாது. you have a discipline, ஒழுக்கம் இருக்குது. ரொம்ப பெருசல்ல படகு, லிமிட்டேஷன். நீங்களும் நானும் தரையில இருக்கும் போது இங்கிட்ட இருந்து நீங்க குஜராத்துக்கு போயிட்டு வாங்க கூட நீங்க உங்களை அனுப்பி விடலாம். ஆனா ஒரு படகு அப்படி போவீங்களான்னு கேக்குறேன். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? அந்த ஸ்கொயருக்குள்ள, அந்த ஸ்கொயருக்குள்ள தான் நம்ம வேலை செய்யணும். எனக்கு எவ்வளவு பலம் இருக்குது தெரியுமா? படக ஒரே கையில தூக்கிட்டு தெரியுமா? இந்த ராணுவ ரகசியம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன, நீ தூக்குனேன்னு எல்லாரும் உங்க கூட சேர்ந்து நாங்களும் சாணும். கரெக்டா இல்லைங்களா? You cannot do it. So நமக்கு ஒரு கட்டுமானம் இருக்குது, ஒரு கட்டுப்பாடு இருக்குது. கட்டுப்பாட்டு ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகின்றார். இஷ்டம் போல ஆழ்வதில்லை, அவர் சித்தம் போல வாழ்பவன் நான். என்ன இருக்குதுங்க? யார் இருக்கிறாருங்க? கண்ட்ரோல் இருக்குது. ஒரு ஆலயத்துக்குள்ள கண்ட்ரோல். அதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அங்கீகாரமான ஒரு சபை. என்ன வேணுங்க? இங்க நடக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு சொன்னா அவன் அது மதியன், அவன் ஏத்துக்க மாட்டான். எங்க சோர்ச்ல என்ன நடந்துச்சு தெரியும் சொல்லி நீங்க இன்னொரு இடத்துல சொன்னீங்கன்னா அவனுக்கு புரியவே முடியாது. என்னங்க கருப்பர் யாருக்கு சொல்றாங்க இல்லைங்களா? கழுதைக்கு தெரியுமா? என்னங்க அப்படின்னா அந்த கழுதைக்கு போய் நீங்க ஆண்டோட சுவிசேஷம் சொல்லி பாரு.
உங்களுக்கு தெரியல, ஜார்ஜ்ல இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஸ்டேஜ் 4 கேன்சர் ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அப்படியா அப்படின்னு. ஆனா நமக்கு தான் தெரியும் ஸ்டேஜ் 4 கேன்சர் என்ன. இன்னத்துக்கு அவன் உத்தரப்பிரதேஷ் யோகி ஆனந்த் இருக்கிற அந்த ஊர்ல இருந்து இங்க வரைக்கும் வரணும், ஏன் ஊழியக்கார அவங்களுக்கு ஜெபிக்கணும்? இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ கிட்ட 2-3 பேர் வேற கேன்சர் பேஷண்ட் மாத்திரம் வந்தாங்க. ஒன்னு மாவடி ரோட்ல இருந்து வந்தாங்க, ஒருத்தர் டுங்கூர்ல இருந்து வந்தாங்க, ஒருத்தர் உத்தரப்பிரதேஷ்ல இருந்து வந்திருக்கிறாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ், மூளையில கேன்சர் மேல ஏற்கனவே ஆபரேஷன் பண்ணி அதை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு திருப்பி அதே இடத்துல திருப்பி வளர்ந்து இருக்குது. இன்னொரு பெண்மணி 20 வயசு தாங்க, அப்படியே கூனி குறுகி அது அப்படியே வயிற்று பிடித்து அப்படியே இருந்தது. டாய்லெட்டுக்குள்ள போக கூட முடியல, சாப்பிட முடியல, சாப்பிட்டதெல்லாம் வாந்தி. அது சொல்லிச்சா நான் செத்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிச்சா. அவங்க அம்மாக்கள் துடிக்க முடியல. என்ன பண்ணி இருக்கிறாங்க பாத்தீங்கன்னா, பல்ஜேந்தர் சொல்லுகிற ஒரு பெரிய ஊழியக்கார் பஞ்சாப்ல இருக்கிறாரு, அவர்கிட்ட கொண்டு போகலாம். 80,000 ரூபாய் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்காக. அவரை பார்த்து ஜெபம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணா நல்லா ஆயிடுன்னு சொல்லுங்க. உன்னுடைய அப்பாயின்மெண்ட் பல்ஜேந்தர் சிங்கா இருக்க கூடாது. இன்னைக்கு ஜெயில இருக்கிறார் பல்ஜேந்தர் சிங். இயேசுவை பிடிக்கும், அவன் தான் சுகமாக முடியும். விசுவாசிக்கிறவங்க இல்லைங்களா? நான் சொன்னேன், நீங்க ஒரு நயா பேச அந்த சர்ச்சுக்கு நீங்க கொடுக்காதீங்க. அந்த சர்ச் இந்த சர்ச் கிடையாது. வாரம் வாரம் பே ஓட்டிட்டு போறாங்க ஜனங்க. இலவசமா கிடையாது, நான் சார்ஜ் பண்ணல. வாரம் வாரம் நான் சார்ஜ் பண்ண 5,000 ரூபாய் கொடுங்க. நான் சார்ஜ் பண்ணனா எவ்வளவு பேய்ங்க வந்திருக்கு, அவ்வளவு பேய்க்கு 5,000 ரூபாய். அவ்வளவு பேர் 4 பேர் இருக்கிறீங்களா, 8 பேரா வாங்க, நான் அடுத்த வாரம் சொல்லி அனுப்பிச்சிருப்பேன். இது வியாபாரம் கிடையாது, அபிஷேகம். என்னங்க கிருபை இலவசமா கொடுத்து என்ன பண்ணுங்க, இலவசமாக நீங்க அனுப்புன்றாங்க. So but understanding of the point, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, you have to surrender your life. நான் கேட்ட ஆண்டவரே, எதற்காக இவங்க உத்தர் பிரதேஷ்ல இருந்து இங்க வரைக்கும் வரணும்? எவ்வளவு ஊழியக்காரங்க சபை இருக்கிறாங்க, அங்க போய் அவன் ஜெபம் பண்ணிக்கலாமே. ஆண்டவர் உன்னுடைய படகு தான் அனுப்புவார். உன்னை நம்புகிறார், நீ ஏதாவது செய்வேன் என்று நம்புவார், நீ ஜெபிக்கிற என்று நம்புவார். விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்களா? மற்றவங்களுக்கு அது இப்ப சொன்னா பாருங்க, கழுதைக்கு தெரியுமா என்னதுங்க? நீ என்னதான் வினோதமான பிரசங்கம் அவங்களுக்கு சொல்லி பாருங்க, எங்க சர்ச்ல இது பேசுனாங்க, எங்க சர்ச்ல இப்படி நடந்ததுன்னு சொல்லுங்க, அப்படியா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிடுவான். அவனுக்கு புரியாது, அந்த பக்குவத்துக்குள்ள அவன் வரமாட்டான். அவனுக்கு தெரியாது என்னன்னா நீ பேசு. ஆனா நம்ம அவங்கதான் ஒட்டி இருப்போம். பைபிள் சொல்லுது, இந்த படகு போல நிறைய படகுகள் இருந்தது, ஆனாலும் அவர் இந்த படகுல இருந்து ஜம்ப் பண்ணி போலியா, அந்த படகுலயே இருந்தபடியே. அப்படித்தான வசனம் இருக்குதுங்க. நீங்களும் என்ன பண்ண கூடாது, உங்களுடைய பக்தியை மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. This is not a place to show எனக்கு எவ்வளவு பவர் இருக்குது பாத்தியான்னு. That's not a place to show. என்னுடைய opponents is not the other church, the other pastors. என்னங்க எனக்கு சவாலாக இருக்கிறவங்க இந்த சர்ச், இவங்களுக்கு மேய்ச்சி நான் வேலை செய்வேன். எனக்கு அவங்க கிடையாதுங்க, எனக்கு பிசாசு தான் டார்கெட், வேற யாரும் டார்கெட் கிடையாது. நீ பிசாசுடைய நீ செய்துட்ட, நீயும் பிசாசுடைய பிள்ளையா மாற. நீ ஆண்டோட பிள்ளையாக ஆண்டோட பிள்ளையாக நீ மாறுவ. சோ யாரா இருக்கணும், நீ தான் முயற்சி பண்ணும். யாருமே உனக்காக மாற்றுதலை கொண்டு வர வேண்டாம், நீ தான் உனக்குள்ள என்ன வரணும். மற்ற சபைய என்னைக்குமே கம்பேர் பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணாதீங்க. ரொம்ப கடினமான ஒரு இடம். இந்த ஊழியத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா, 1969ஆம் ஆண்டு எத்தனை பேர் நீங்க பிறந்திருப்பீங்க கூட எனக்கு தெரியாது. நீங்க பிறந்திருக்கிறார் 1, இன்னொரு சிலர் இருக்கிறாங்க, மாமாரிகளா இருப்பாங்க இருக்கிறாங்க. 1969 என்ன வயசு இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 56 வருஷம் முன்னால. இத்தனை நம்ம இருக்கிற யங்கர் ஜெனரேஷன், நாங்களாம் கனவுலே கிடையாது. நாங்களாம் வேற டிவிஷனுக்குள்ளேயே வேற வந்திருக்கோம். என்ன உங்களுக்கு சொல்ல வர கருத்து, நீங்க பிறக்கிறதுக்கு முன்பாக, நீங்க சபையை தேடுறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் ஒரு மனுஷனை அழைத்து அவருக்கு ஒரு ஊழியத்தை தந்து, ஒரு சபையை தந்து, உங்களை போல நிறைய ஜனங்களுக்கு ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நீங்க இந்த பூமியில வரதுக்கு முன்னாலே ஒரு தலைமுறை ஆண்டுடைய வேதத்தை பிடித்துக் கொண்டு சத்தியமான வசனத்தை பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவர்கள் இல்ல, ஆனா சபை ஒண்ணு இருக்குது. யாரு இல்லைங்க, யாரு இல்லைங்க. இந்த ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சாங்க பாருங்க, அவங்க இல்ல. யார் இருக்கிறாங்க? சபை இருக்குது, சர்ச் இருக்குது. அவங்க எங்க போயிட்டாங்க நீங்க கேட்டீங்கன்னா, அவங்க இறைவன் இடத்துல போயிருப்பாங்க. ஆனா நீங்க நான் எங்க இருக்கிறோம்? இந்த சபைக்குள்ள, இந்த படகுக்குள்ள ஆண்டு நம்ம ஏத்தி இருக்கிறோம். சோ தயவு செய்து என்னைக்குமே எந்த சபையை பற்றியும் குறைவாக பேசாதீங்க. இது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். சில படகு சிறிது, சில படகு பெரியது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? சில படகு என்னதுங்க? சிறிது, சில படகுங்க
பெருசா இருக்கும், பிரம்மாண்டம் இருக்கும். எவ்வளவு பெருசா வண்டி இருக்குது அவ்வளவு பெருசா பெட்ரோலும் ஊத்தணும் இல்லைங்களா? நீங்க வந்துட்டு ஒரு 2 வீலர் வண்டியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு பெட்ரோல் அவ்வளவுதான் அது கொடுக்கும், உங்களுக்கு ஒரு மைலேஜ் கொடுக்கும். பெரிய நீங்க ட்ரக் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு இந்த வண்டிக்கு ஊத்துற மாதிரி 2 லிட்டர் ஊத்துனீங்கன்னா நீங்க முன்னால இருக்கிற சந்து கூட போக முடியாது. சோ பெரிய சபை என்ன இருக்குங்க, அவங்களுக்கும் பெரிய என்ன இருக்குதுங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவனுக்கு நிறைய சேலஞ்சிங் இருக்கும், வாடகை இருக்கும், கரண்ட் பில் கட்டணும், பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுவான், ஏதோ ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கும். சோ என்னைக்குமே இன்னொரு ஊழியத்தை தயவு செய்து தாக்காதீங்க. எந்த ஊழியக்காரனும் மட்டமாக பேசாதீங்க. ஏன்னா நீயும் அழைக்கல. நான் இப்ப ஏற்கனவே சொன்னேன், 1969 அவருக்கு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம எங்க இருக்கோம்னு கேட்கிறேன். நம்ம இல்ல, ஒருவேளை நம்ம சிறு பிள்ளைகளாக இருந்திருப்போம், குழந்தையா கூட இருந்திருக்கலாம், என்னங்க மூக்க வழியில எங்க சுத்தி இருந்திருக்கலாம். ஆனா அவங்க அன்னைக்கு ஊழியத்தை பைபிள் படிச்சுட்டு அவனுடைய வேதத்தை சொன்னாங்க. நமக்கு தெரியாது, அவங்களுடைய பாடுக்கு தெரியாது, அவருடைய கஷ்டம் நமக்கு தெரியாது. சோ ஈஸியா நம்ம கையை பின் பாயிண்ட் பண்ணிட்டு பாருங்க, அவங்க எப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. நோ, என்னைக்குமே யாரையும் சரி, எந்த ஊழியக்காரரும் சரி என்ன பண்ணாதீங்க, குறைவாக என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஒருவேளை அந்த மாதிரி யாரா பேசுறாங்களா, கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுங்க, அந்த சாபத்துக்கு நான் என்ன மாற மாட்டேன், ஆளா மாற மாட்டேன். It is between him and God. அவனும் அவனை உண்டாக்கின தேவனுக்கு மட்டும்தான் என்னவா இருக்கணும் தவிர்த்து என்னுடைய பிரச்சனை அதல்ல. எனக்கு ஒரு ஐக்கிய சபை இருக்குது, நான் அந்த சபைக்கு போகணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் படகுல இருந்தபடியே. என்ன அழகானது பாருங்க, அவர் அந்த படகுல என்ன பண்ணுகிறாங்களா, இருந்தபடி. நான் போகிறதுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜனங்கள் எல்லோருமே அனுப்பிவிட்டு அந்த படகுல இருந்தபடியே. 4ஆம் அதிகாரம் 35ங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே, படகுல இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அவர்களை என்ன பண்ணாங்களா, கொண்டு போனார்கள். இயேசுவை கொண்டு போகிறார். நீங்களும் நானும் என்ன பண்றோம், இப்போ இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனம் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க சர்ச்ல, யாரு இல்லப்பா, இயேசுப்பா இல்ல. எப்படி இருக்கு அந்த பயணம்? என்னங்க, the hero of the church is not the pastors. The hero of the church is not believers. The hero of the church are not children. But the hero of the church is Jesus Christ. ஒரு ஆமென் சொல்லி எதிர்பார்க்கிறேன். அவர்தான் கதாநாயகனுடைய என்னமா இருக்கிறாங்க, முன்னிலையில. He is a hero. யாருங்க ஹீரோ? கர்த்தர் தான். அந்த சின்ன படகுல அவர் இறங்கி வராருன்னா நீ நான் ஏமாத்திரோன்னு கேட்க. யார் பண்ணலாம் குறை சொல்கிறதுக்கு நீங்களும் நானும் யாரு? ஆண்டவர் இவ்வளவு அழகா கொண்டு போகிறார் பாருங்க. படகுன்றது என்ன தெரியுங்களா, என்னங்க படகுன்றது? சோ நம்ம போல என்ன இருக்குதுங்க, நிறைய வித்தியாசமான சர்ச்சுங்க இருக்குதா? எஸ். நமக்கு அந்த சர்ச்சோட போக்கஸும் அந்த விசுவாசிகளோட போக்கஸும் அந்த ஊழியக்காரோட போக்கஸ் நமக்கு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இந்த வீட்டுல சாப்பிட்டுட்டு, இந்த வீட்டுல படுத்துட்டு, இந்த வீட்டுல நம்ம வாழ்ந்துட்டு, பக்கத்துக்கு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க, பக்கத்துக்கு பாருங்க புருஷன் எவ்வளவு நல்லா மேக்கப் பண்ணிப்பா, பக்கத்துக்கு போச்சாதி பாருங்க எவ்வளவு நல்லா. அவங்க வீட்டுல என்ன ஆகும் நினைக்கிறீங்க? என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? அவங்களும் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, நீ அந்த பக்கத்து வீட்டுல போய் என்ன பண்ணிடு, நம்ம ஆளுக்கு சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன பண்ணிடுங்க, அவங்க வீட்டுக்கு போயிடு, திருப்பி இந்த பக்கம் என்ன பண்ணாத, வராத. பசி பட்டினின்னு வராது தெரியுமா? என்ன பண்ணாத நீ, இந்த பக்கம் என்ன பண்ணாத, வராத. சொல்லுவீங்களா இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவனை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, சொல்லுவீங்களா இல்லையா நீங்க? சோ நம்ம என்னைக்குமே நாம வீட்டுல சாப்பிட்டுட்டு மத்தவங்க வீட்டை கம்பேர் பண்ண மாட்டோம். அதே போல நாமும் as a church மற்ற சபை என்ன பண்ண கூடாதுங்க. ஒருவேளை ஆண்டோட கிருபை ரொம்ப தாழ்மையோட சொல்லுகிற, ஒருவேளை நம்ம சபை அநேக சபையில வந்துட்டு மேன்மையா கூட இருக்கலாம், ஒருவேளை அநேக சபையின் மத்தியில தாழ்வா கூட இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆண்டோட கிருபை தான் ஒவ்வொரு வினோதமான ஜனங்க, கேன்சர் பேஷண்ட்ஸுங்களோ, HIV AIDS பேஷண்ட்ஸுங்களோ, பேய் பிடிச்சவங்கள டெலிவரன்ஸுக்காக, சுகத்துக்காக, கேஜப்ல இருந்து, தும்கூர்ல இருந்து, சென்னையில இருந்து, என்னங்க இப்போ சொன்ன பாருங்க, உத்தர பிரதேஷ்ல இருந்து, மைசூர்ல இருந்து, மைசூர் கமிஷனர், இவங்க எல்லாம் இங்க ஏன் வராங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு சுகத்தை தருகிறான்னு சொல்லி தான் வராங்க. விசுவாசிக்கிறவங்க. ஹீரோ மறுபடியும் சொல்லுகிற 2 பாஸ்டருங்க ஞாயிற்றுக்கிழமை நின்னு பிரசங்கம் பண்றாங்க, அவங்களும் இல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க, மூப்பனாருங்க, யாரும் இல்ல, அவங்களும் கிடையாது. இங்க கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க பாருங்க, சபை விசுவாசி, அவங்களும் கிடையாது. மேல சிறு பிள்ளைங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும்
யாருங்க? யார பார்க்க வந்துக்கிறாங்க? இந்த பாஸ்டர் தாடி வச்சுக்கிறாரா இல்லையா பார்க்க வராங்களா? இல்ல ஜனங்க நல்லா துணிங்க போட்டு வந்துக்கிறாங்க அதுக்காக வராங்களா? இல்ல மூப்படாங்க எப்ப பார்த்தாலும் மாய கோட் வாயில அவங்களுக்கு வராங்களா? ஆளுக்கு வராங்கப்பா. யார பார்க்க வராங்க? ஜனங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த சர்ச்ல ஜீசஸ் இருக்கிறாரு. இங்க போனா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது. விசுவாசிக்கிறவங்க ஊழியக்காரங்க டீ குடிச்சிட்டு பேய்ங்க ஓட்டுறாங்கன்னா சர்வசாதாரண விஷயம். அதுக்கு பின்னால ப்ரிப்பரேஷன் நிறைய இருக்கு. நிறைய ஜபங்கள், உபவாசம், அர்ப்பணிப்பு, அழுகை, கண்ணீர், வியாகுலம், சப்பாயங்களுக்கு வர மாட்டீங்களா கிருபையா அதெல்லாம் பிறண்டின்னு இருப்பாங்க. ஆனா இங்க வரும்போது மாத்திரம் நல்ல வெள்ளை துணி போட்டு வந்துருப்போம். பின்னால என்ன இருக்குங்க? சேத்துல பிறன்ற மாதிரி அழுதுட்டு இருப்போம், மூக்கி சொல்லி அப்படியே ஊத்திட்டு இருக்கோம், கண்ணீர் வாழ் வளைஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு இனிமேல் நான் ஊழிய செய்ய மாட்டேன் போங்க ஆண்டவரே அடி அங்க சண்டை போட்டுக்கோ. திருப்பி மறு நிமிஷமே வந்துட்டு ஆண்டவரே அப்பா நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா? இப்ப வந்திருக்காங்க ஜனங்க இயேசுவின் நாமத்தினால வெளியே வா அப்படின்னா வெளியே வா. பின்னால என்ன செய்யறங்க? There's a lot of fighting going on with flesh and God. மாம்சத்துக்கும் தேவனுக்கும் என்ன ஆகுதுங்க? பெரிய யுத்தம். அந்த பைபிள் சொல்லுது மாம்சம் பலவீனமானது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. நீங்களும் நானும் அந்த கேட்டகரி தான் இல்லைங்களா? பலவீன பாத்திரத்தை தான் ஆண்டவர் இந்த மாலை வேலை கொண்டு வந்து ஆண்டுடைய சமத்துல வச்சு. we are not perfect people. நான் என்னைக்குமே பெர்ஃபெக்ட்னு சொல்லவே மாட்டேன். நான் எப்போதுமே சொல்றேன் I am least of the least. அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல என்னதுங்க? குறைவிலும் இன்னும் குறைவாக இருக்கிற என்ன நீங்க தான் நிறைவாக மாற்ற முடியும். விசுவாசிக்கிற எங்க பிரார்த்தனையும் கேட்டு சிலர்களை நீங்க சுகமாக்குறீங்களே அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். சோ அதனாலதான் சர்ச்ல என்ன அற்புதம் நடந்தாலும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதில்லை. ஏன்னா நாமல அவர்களை சுகமாக்கினது யாருங்க? கர்த்தராகி இயேசு. உங்க நடுவில் அவர் என்ன செய்கிறார்? இந்த படகு காத்துக்கொள். ஒரு வேளை ஏசப்பா இருக்கிற நடுவுல இருந்துட்டு ஏராளமான தண்ணி படகுக்குள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்றீங்க? What will happen? என்ன நடக்குங்க? Can you explain it? படகு என்னடமா? படகு இருக்குது, தண்ணி ஏராளமா தண்ணி உள்ள ஊத்திட்டே இருந்தா நிரம்பிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு கேக்குறேன். நாம இவ்வளவு பேர் ஏறி ஒரு படகுல போறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? முழுகிடும். ஓகே, வேற? மறைச்சு போயிடுவாங்க. ஓகே, வேற? எனிதிங் எல்ஸ்? வெயிட் எப்போ ஒரு லோட் ஒரு கப்பல்ல விழுதோ வேகம் குறைவா. நம்ம முழுகிறது வந்துட்டு வெறும் கால் முட்டி அளவுக்கு இருக்கும்போது முழுகினா திருப்பி ஏஞ்சி நம்ம வந்துடும், சாவ மாட்டோம். நீச்சல் தெரியல முட்டி அளவில் என்ன பண்ணுவோம்? செத்துருவீங்களா? முட்டி செத்துற போறேன் யாருப்பா அந்த மாதிரி ஆளு ஆட போறீங்க சொல்லுங்க பாக்கலாம். ராமசாமி கோபாலசாமி எங்க இருக்கிறீங்க வாங்க என்ன தூக்கிட்டு போங்க கத்துவீங்க இல்லையா? நீங்க என்ன டைட்டானிக் கப்பல் போல நீங்க முழுக போறீங்களா? எங்க இருக்கிறங்க? ஈக்கரை ரோன ஸ்டேஜ்ல இருக்கிறோம். ஆழத்துக்குள்ள போகிறதுக்கு என்ன பாத்தீங்கன்னா கப்பலுடைய வெயிட்டேஜ் it will not take you forward. அது அப்படியே உன்னை மெல்ல. அதுதான் நிறைய சர்ச்ல ப்ரோக்ரசிவ் இல்ல. வெயிட் தாசி விட 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 என்ன ஆகுதுங்க? கப்பல் முன்னால போகாது. நீங்க என்ன பிரஷர் போட்டு நீங்க அப்படி இழுத்தாலும் கூட ஸ்லோவா போறது போல இருக்கும். என்னன்னா நம்ம சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கிறோம், ஒரு மாற்றம் கூட கிடையாது, ஒன்னும் சேஞ்ச் ஆகல, நம்ம இருக்கிறபடியே இருக்கிறது. நம்ம பணம் மாறல, வாழ்க்கை மாறல, எதுவுமே மாறலையே அப்படின்னா சர்ச்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலே தண்ணி உள்ள நிரம்பிட்டு இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு இந்த தண்ணீரை தூக்கி வெளியே வீசுகிறார். அப்பதான் படகு லேசா மாறும். கர்த்தருக்கு இவைகள் எல்லாம் லேசான காரியம். யாருக்குங்க? கர்த்தருக்கு. இப்ப இந்த இடத்துல கை வைத்துக் கொண்டு ஆகாய் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். The book of Haggai chapter 1 verses 5, 6, 7 எடுத்துக்கிறீங்களா பாருங்களேன். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆண்டவர் எப்படி கேக்குறாரு பாருங்க, எப்படி ப்ரொடக்டிவா இருக்கிறார் பாருங்க. உங்க வழிகளை எல்லாம் சிந்தித்து பாருங்க. நீங்க எங்க போய் சேரீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க you cannot go. நான் வந்துட்டு சென்னைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஆந்திரா ட்ரெயினை பிடிச்சிட்டு போய் என்ன பண்ண கூடாதுங்க? எங்க போய் சேர கூடாதுங்க? ஹைதராபாத்ல போய் சேர கூடாது. ஹைதராபாத் வந்து இது சென்னைங்களா சார் இது சென்னைங்களா சார் அப்படின்னு வேற மொழியில பேசுவாங்க. Know your direction. நீ எங்க போறன்றது உங்களுக்கு தெரியணும்.
உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உன்னை இறுதி வரைக்கும் நடத்தி செல்ல என்னவா இருக்கிறாருங்க? விசுவாசிக்கிறீங்களா? The God who's called you is faithful. உன்னோட காலிங்க்கு நீ உண்மையா இருக்கணும். உன்னோட நோக்கம் நீ தெரியணும். என்னங்க, you are responsible. இப்போ இத்தனை பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், படகுல தண்ணி நிரம்பிட்டு இருக்குது. இது என் வேலை இல்ல, பக்கத்துல இருக்க அது என் வேலை இல்ல, இன்னொரு பக்கம் என் வேலை இல்லைன்னு சொன்னா என்ன வந்துறீங்களா? என்னடுங்க? யாருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலனா என்னடுங்க? கரெக்டான வார்த்தை, இன்னும் அதிகமான தண்ணி வரும். ஏன்னா நீ தாமதிக்க 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 உன்னுடைய பயணம் சுலபமா இருக்காது, நீ மிருத்துக்குள்ள போவ. காரணம் என்னன்னா, இந்த படகு இப்ப கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி இப்ப ஆழத்துக்குள்ள போகுது. 10 அடி 20 அடி 30 அடி உள்ள போக 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 நீ ஸ்டார்டிங்ல இருக்கும்போது தான் வரும் கால் மாத்திரம் நனையும். ஆனா போக 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 உன் கழுத்து உன் தலை உள்ள முழுகிற அளவுக்கு போகும். அந்த இடத்துல உன்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. படகு ரொம்ப டேஞ்சருங்க. கொஞ்சம் வெயிட் ஒரு பக்கம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, படகு என்ன தெரியுங்களா? என்னடுங்க, ஒரே பக்கம் அப்படி என்னடுங்க சாஞ்சிடும். பெரிய பெரிய கப்பல் எல்லாம் சாஞ்சிட்டு இருக்குது. நீங்கள நான் ஏமாத்திரம் என்ற என்ன இருக்குனுங்க ஒரு கப்பலுக்குள்ள? என்ன இருக்குனுங்க? பேலன்ஸ். இந்த பக்கம் ஒரு பகுதி உட்கார்ந்தா இந்த பக்கம் ஒரு பகுதி உட்கார அளவுக்கு பேலன்ஸ் இருக்குங்க. எல்லாவற்றையும் நீங்க பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா பேலன்ஸோட தான் போகுங்க. சோ காட் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. சபையில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன இருக்குதுங்க? வேலை இருக்குது. உன்னோட வழிகளை நீ சிந்தித்து பார். நீங்கள் திரளாக விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சமாக நீங்கள் அறுத்து. சோ என்ன பண்றோம்? நிறைய விஷயத்தை விதைக்கிறோம், ஆனா கொஞ்சம் தான் என்ன பண்றாங்க? நிறைய பிரேயர் பண்றீங்க, ஆனா கொஞ்சம் தான் ஆன்சர் வருது. இது நல்லதான்னு கேக்குறேன். பிரேயர் நிறைய, ஆனா ஆன்சர் எவ்வளவுங்க? சிலர்லாம் ஆண்டோர ஜெபம் பண்ணி இருப்பாங்க, இது செய்திருங்க ஆண்டவரே, இது செய்திருங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டவருக்கு செய்து இருக்கவே மாட்டாங்க. பைபிள் சொல்லுது தரலாம் நீங்க செய்கிறீங்க, கொஞ்சம் எடுத்து மாதிரி. அப்படிதான் என்ன அர்த்தம் தெரியுங்களா? 5 மூட்டை நெல் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கைப்பிடி அரிசி வீட்டுக்கு எடுத்துட்டு. இது விவேகமா ஞானமா அதிபுத்திசாலியா யாருங்க? எத்தனை மூட்டை எடுத்துட்டு போனீங்க? 5 மூட்டை எடுத்து வந்து எவ்வளவுங்க? திரளா விதைத்து என்னங்களா? திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறார்கள். கொஞ்சமாக அறுத்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் புசித்தோம் திருப்தியாகவில்லை. என்ன ஆண்டுடைய வார்த்தை வாரம் 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 கேட்டு 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 விடும். ஆத்மாவுக்குள்ள வெளியே வரும்போது என்னடா இது, என்ன வார்த்தை கேட்டாலும் இப்படிதான் இருக்குது. என்னங்க திருப்தி ஆக்குது நமக்குள்ள. என்ன இல்ல கர்த்தருடைய வசனத்துடைய எங்கேயோ நீ மாற வேண்டியது இருக்கும். என்னங்க உனக்கு நீயே ஒரு மதலை கட்டிக்கொண்டு நான் உழைச்சிட்டு வெளியே வருவேன், அது முடியாது. என்னங்க உங்களுடைய வாழ்க்கையில சில மாற்றங்கள் தேவை, சேஞ்ச் வேணும். சாப்பிட்டும் நமக்கு என்ன இல்லையா? திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. குடித்தும் பரிபூர்ணம் ஆகவில்லை. நீங்கள் வஸ்திரத்தை உடுத்தியும் ஒருவனுக்கு குளிர், ஒரே ஒரு மனுஷனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறான். என்னங்க எவ்வளவு பிரம்மாண்டன்றது சபை படகு இல்லைங்க. அந்த பிரம்மாண்ட படகுல பொத்தலான விஷயம் தான். தண்ணி என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுங்க உள்ள வந்துட்டே இருக்கும். இப்ப கேட்கலாம், ஓ தண்ணி உள்ள வந்துருச்சு, சர்ச்சு இதாயிடமா? கண்டிப்பா ஆகும். ஏன் ஆகாது? பாதிப்பாகமா? குடும்பத்துக்கு பாதிப்பாகாதா? கண்டிப்பாகும். ஏன் ஆகாது? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னங்க உன் பொத்தலான விஷயங்களை நீ சம்பாதிக்கிற, பொத்தலான காரியத்தை க்ளோஸ் பண்ணு. உன்னுடைய மிஸ்டேக்ஸ்களை என்ன பண்ணுங்க, மூடு. ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய். ஏசப்பா, நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கனமான ஊழியத்தை நான் என்ன பண்ண போறேன்? செய்ய போகிறேன், நிறைவா செய்ய போகிறேன். சோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன இருக்கு தெரியுங்களா? படகுகளுக்குள்ள என்ன இருக்குதுங்க? ஒரு வேலை இருக்குது. ஒரு வேலை பொத்தலாயிட்டு தண்ணி உள்ள ஊத்துச்சுன்னா ஒரு கூட்ட ஜனம் என்ன செய்யணுங்க? மொண்டு வெளியே ஊத்தணும்.
வேண்டாப்பா, தேவையில்லாத விஷயம் வேணாம், கொண்டு வராதீங்க. பாஸ்டர் கொண்டு வராதீங்க, விசுவாசிட்டு கொண்டு வராதீங்க. புறம்ப பேசுற விஷயம், எரிச்சலான விஷயம், நெகட்டிவான விஷயம், நம்ம முன்னால போகிற ஜனங்க இதெல்லாம் பேசாதீங்க. இன்னொரு இடத்துல என்ன பண்ணோம், யார் ஓட்ட பண்ணி வச்சிருக்காங்க, எதுக்காக அது ஓட்டா இருக்குது, அந்த ஓட்டத்தை அடைக்கும்படியாக அதை நீங்க என்ன பண்ண தெரியுங்களா, அதை மூடும்படியாக தான் செய்யணும், தவிர்த்து அதை சுத்தி காமிக்க கூடாது. பாத்தியா, இங்கதான் வந்துருக்குது, இங்கதான் வந்துருக்குது. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? என்ன செய்யணுங்க? ஒண்ணு, ஊற்றப்பட்ட நிரம்பி இருக்கிற தண்ணி என்ன பண்ணு, எடுத்து ஆல் தி நெகட்டிவ் எல்லாம் எடுத்து வெளியே போடு. அப்பதான் உன்னுடைய பயணம் சபைக்குள்ள என்னவா இருக்கும். பைபிள்ல மறுபடியும் நம்ம எச்சரிக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லோருமே என்னிடத்துல வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். I am going to give you peace. சமாதானம். Church is not about one person carrying the whole team. ஒரு மனுஷன் full team கொண்டு போறது அல்ல. It is full person carrying one man's vision. இந்த சபையில இருக்கிற எல்லா தேவஜனங்க ஒரு மனமா கூடும்போதுதான் ஒரு அவிசுவாசிய, ஒரு வியாதியஸ்தன, ஒரு ரோகிய, ஒரு பலவீனமானவனுக்கு நாம் ஜெபிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களா? நாம என்ன எதிர்பார்க்கிறோம் சொல்லுங்க? பாஸ்டர் ஜெபம் பண்ணி அவங்களை நல்லா ஆக்கிடுவாரு. ஆண்டவர் சொல்றாரு தெரியுங்களா? பாஸ்டர் செய்யக்கூடாது, யார் செய்யணுமா? ஆளுங்க நீங்க. நாம என்ன பண்றோம்? பாஸ்டர் தலை இங்கதான் இருக்குது, இவங்க மேல கை வச்சிருங்க. நீங்க இந்த நாட்கள் நான் கை வைக்கிறதுக்கு கையை வைக்கல, நான் வெறும் ஆண்டவர்கிட்ட இசப்பாடின்னு ஜெபம் பண்றேன். அது ஏன் எனக்கு தெரியல, கேட்காதீங்க, அது எதுக்குன்னு கேட்காதீங்க. தலையை பிடிச்சிட்டு என்ன பண்றோம்? இவங்களுக்கா ஜெபம் பண்ணிடுங்க அப்படின்றோம். God is not expecting like that. நீ ஜெபிக்கணும், நீ மன்றாடணும். அவங்களுக்குள்ள இருக்கிற குறைகளை கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக மாற்றுங்க. நான் 2 விஷயத்தை கண்டேன். ஒண்ணு, என் சபைக்குள்ள ஏதோ ஒரு ஓட்டை இருக்குது, பொத்தலான பை இருக்குது. அதனாலதான் என் ஜனங்கள் இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை, அபிவிருத்தியை காணாமல் இன்னும் வறட்சியிலும் வறுமையிலும் அழுகையிலும் கண்ணீர்ல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தது, இந்த படகானது முன்பாக போக முடியாத அது தண்ணீரால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்குது. ஒரு நாள் இந்த படகு கவர்ந்து விடும். பாருங்க எப்படி கொண்டு போகிறார். 2 definitions. ஒன்னு என்னங்க? வாட்டர். இன்னொன்னு என்னங்க? தண்ணீர். ஓகே, இந்த 2 விதத்துல மாத்திரம் தான் தண்ணி உள்ள வர முடியுமா படகுக்குள்ள? மூணாவதா வர முடியாதா? ஓகே, மறுபடியும் அதே மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா பாருங்களேன். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே இல்லைங்க, மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். ஓகே, வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல். எடுத்துக்கோங்க. 36ங்களா? அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். அவர்களை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோட கூட இருந்தது. ஓகே. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி என்ன ஆயிடுச்சுங்களா? மூணாவது ஆப்ஷன் இருக்குதுங்க. என்னங்க மூணாவது ஆப்ஷன்? பலத்த சுழல். ஒன்னு, படகுக்குள்ள என்ன ஆகலாம்? ஓட்டாயிட்டு என்ன பண்ணலாம்? தண்ணி உள்ள வரலாம். அது வரதுக்கு கொஞ்சம் ஒரு அவர் கூட ஆகலாம். எத்தனை அவர் ஆகலாம் இந்த படகு நிரப்புறதுக்கு? ஒரு அவர், 2 அவர், 3 அவர், 4 அவர் என்ன ஆவாங்க நிரம்புறதுக்கு. ஆனா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. காடுக்கு இன்னொரு ஆப்ஷன் வச்சுக்கிறார். என்ன ஆப்ஷனுங்க? பலத்த சுழல் காற்று. அப்படின்னா ஆண்டவர் தண்ணீர் மேல வேலை செய்த உடனே இருக்கிற தண்ணி எல்லாம் படகு அடிக்க ஸ்டார்ட் பண்ண, உடைக்கிறதுக்கு வரைக்கும் போடணும். நான் பவர் பாருங்க. நாம இது வரைக்கும் என்ன நினைச்சு இந்த சபைக்குள்ள என்ன நடக்காதுங்க, சும்மா கொஞ்சம் வாட்டர் என்ன இருக்குதுங்க, அதெல்லாம் மூடி டிஞ்சர் வேலை காமிச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம், தண்ணி கொண்டு ஊத்திடலாம் நாம சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குது. இப்ப ஆண்டவர் வினோதமா, இது வாய்ப்பே இல்ல, கடலுக்குள்ள ஒரு சுழல் காற்றை உண்டாக்கி, பலத்தின் சுழல் காற்றை உண்டாக்கி, வாசிங்களே. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக, படகு நிரம்ப இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சுங்களா? படகு நிரம்பத்தக்கதாக என்ன ஆயிடுச்சுங்களா? அலைகள் அதன் மேல் மோதி. இது வரைக்கும் என்ன பேசிட்டு இருந்தோம்? ஓட்டை அடிக்கிறது பத்தி பேசுங்க. சர்ச்சில் இதான் டிஸ்கஷன் நடக்குது. இந்த ஓட்டை எப்படி அடிச்சா எப்படி தேவ ஜனங்க சர்ச்சுக்கு வருவாங்க, ஆராதிப்பாங்க, தொழுது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்படியே இருந்தீனா உனக்குள்ள ஒரு மாற்றம் இல்லைன்னு சொன்னா, I'm not going to disturb this way. நான் வேற மெத்தடாலஜி, நான் வேற பகுதி வச்சிருக்கிறேன். என்ன பகுதிங்க? ஒரே நிமிடத்துல, ஒரே வினாடியில முழு தண்ணியை தூக்கி உள்ள நிரப்பிடுற. அதுவும் முடியலையா? படக சின்ன பின்னமா உடைச்சிடுற. என்னங்க
இதால தலையில ஏறதா உங்களுக்கு புரியல. Do you understand anything I'm talking this evening? இந்த மாதவேளை யார் இடத்துல நான் பேசிட்டு இருக்கிறேன்னா, இன்னைக்கு நாம பிரச்சனையை பத்தி ஃபோக்கஸ் பண்ண ஆண்டு சொல்றாரு, பிரச்சனையை ஊத்திடுவோம் மேலன்றா. I'm going to pour out. அவருடைய கோபாகினத்துக்கு நாம் என்னமா இருக்கக்கூடாது, ஆளாகக்கூடாது. சபை இந்த பயணத்துல பியூட்டிஃபுல்லா போனோம் தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா நமக்கு நானா விதமான பிரச்சனைகள் சூழ்ச்சிகள் வரும். நம்ம இத ஃபோக்கஸ் பண்ணாதான் அந்த படகு பாருங்க இவ்வளவு மேலே ஏறி கீழே இறங்கி இப்ப இதுதான் பேசிக்கிறோம். We are talking about preachers, we are talking about pastors, we are talking about trollers, we are talking about different organization. அவங்க பாரு இது செய்றாங்க, இவங்க பாரு இது செய்றாங்க. அதான் சொல்றதுங்க, அவங்கள விட்டுருங்க, நமக்கு அது தேவையில்லை. அதுக்கு அவங்க கணக்கு கொடுத்துக்குவாங்க. நம்ம படகுல தண்ணி ஊத்த போது இப்ப இது வரைக்கும் மொண்டு ஊத்துனீங்க, இப்ப ஃபுல்லா நிரம்பிச்சு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்க. ஆண்டவர் உடைக்கணும் தீர்மானம் பண்ணிட்டான். ஆனா படகு உடையல. ஆனா சொல்றேன், சபை உடைக்க முடியாது. அலைகள் அதன் மேல் மோதிச்சு. அலைகள் அதன் மேல என்னாச்சுங்களா, மோதிச்சு. சபை மேல என்ன இருக்கு தெரியுங்களா, என்ன இருக்குதுங்க சபை மேல? There's a lot of challenges we go through as pastors, as believers. நமக்கு என்ன இருக்குதுங்க, நிறைய என்ன இருக்குதுங்க, இக்கட்டான சூழல் இருக்குது. ஜனங்க டக்குன்னு கை கொடுத்துருவாங்க. அதான் உங்களுக்கு சொன்னேன் ஏற்கனவே ஆரம்பத்துல, நான் சபையில தான் பிறந்தேன், சபையில தான் வாழ்ந்தேன், நேத்து பைபிள் தூக்கணுமா கிடையாது, ரொம்ப ஆண்டா இங்கதான் சுத்தி இருக்கிறேன். சோ ஒவ்வொரு விஷயமும் நமக்கு தெரியும், தெரியாத விஷயம் இல்ல. இதுல பழகி இருக்கிறவங்க, ஊறி இருக்கிறவங்க, எந்த விஷயம் ராங்கா இருக்குது, எங்க ஓட்டா இருக்குது, எது மெலிசா இருக்குது, எது மோட்டாவா இருக்குது, எங்க பிரச்சனை உண்டாக முடியும், முன்பாகவா பின்பாகவா, வெளியில வரமா உள்ளத்துல வரமா. சோ இதெல்லாம் நாங்க யோசிச்சு பார்க்கணும். அதான் ஊழியக்காரோட வேலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க எதிர்பார்க்க விசுவாசிக்கிறவங்க. இன்னும் சிலர் என்ன தெரியுமா, அந்த வசனம் அப்படியே கொண்டு போகிறது கீழே. கப்பலின் பின்னணியத்தில் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னால பைபிள் வசனம் சொல்கிறது ஏசப்பா நடுவுல இருந்தாரா. இப்ப ஏசப்பா எங்க போயிறாருங்க, பின்னால போயிறாரு. எங்க போயிறாருங்க, எங்க இருந்தாரு, இப்ப எங்க இருக்கிறாரு, என்னத்துக்கு, என்னதான் நடக்குது, நடக்கட்டுமே. திங்க் பண்ணுங்க, என்ன இருக்குங்க. முன்னால இருந்த ஜீசஸ் இப்ப பின்னால போயிட்டான். நாங்களும் சில நேரத்துல உங்களை முன்னால விட்டு சைலண்டா பின்னால நினைக்கிறோம். நீங்க என்னதான் பண்றீங்க, என்னதான் செய்றீங்க நீங்க. ஒவ்வொரு விசுவாசியுடைய கடமை இருக்கிறது. இந்த மாதிரி அலைகள் மோதும் போது என்னதுங்க, நீங்க சில விஷயத்தை செய்யணும். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா, இது எங்களால சமாளிக்க முடியாது, வாங்க ஊழியக்காரன் எழுப்பலாம். எனக்கு 2 மணி நைட்டுக்கு வந்து பேய் ஓட்டணும் பாஸ்டர், யோ உடுப்பா தூக்கத்துல இருக்கிற அந்த பேய் தூக்கிட்டு கால வர சொல்லி கொடுங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க எல்லாம் தப்பிச்சிட்டீங்க. நீங்க சில அங்கேயே சர்ச்சிலே படுத்துட்டு இருப்பாங்க 6-7 மணி வரைக்கும். அந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்குதா? ஓ எஸ், ஓ எஸ். எத்தனை வாட்டி அப்படியா இருக்குது. வாங்க பாஸ்டர் இப்பயே பிரேயர் பண்ணி, இப்பயே அவங்க சுகமாய், இப்பயே ஏச்சு ஓடணும். அடுத்து வர மாட்டான் ஓடின மனுஷன் வீட்டு பக்கம் வருவான், சர்ச் பக்கம் வருவானா, அவன் ஓடினேதான் இருப்பான். எங்கடா அவனை சுகமாக்கணுமே அப்படின்னு பார்த்தா, இல்ல பாஸ்டர் அவர் நீங்க எழுப்பி ஓட விட்டீங்க தெரியுமா, அவர் உலக சுற்றி ஓடினதான் இருக்கிறார் பாஸ்டர். அடுத்த வாரம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்ன கண்டினியூ பண்ணுவாங்க, முன்பாக இருந்த இயேசுவானவர் ஏன் பின்பாக போனார். இது ஒரு சீரீஸ் மெசேஜ். சோ ஒரு ஹவர்ல இதெல்லாம் முடிக்க முடியாது. லாஸ்ட் வீக் ஒரு விஷயத்தை கண்டோம், வித்தியாசமான பரிமாணம். இன்னைக்கு படகை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். சோல்ஃபுல்லி ஐ வாண்ட் டு டச் அபவுட் சர்ச். சபை எவ்வளவு இம்பார்ட்டன்ட், சபைக்குள்ள பிழைகள் எப்படி மாற்றப்படுகிறது, பிழைகள் எப்படி ஆசீர்வாதமாக மாற்ற முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கிறோம். சபை என்றது கட்டணம் அல்ல. தயவுசெய்து சொல்கிறேன், இது உடச்சிட்டு இன்னொரு பிரம்மாண்டமா கூட கட்டலாம். சபைன்றது கட்டணம் அல்ல. சபைன்றது யாருங்க, உங்களுக்குள்ள ஓட்டை இருந்துச்சுன்னா தண்ணி உள்ள வரும். உங்களுக்குள்ள அலைகள் மோதுனா நீங்க உடைக்கப்படுவீங்க. தண்ணி நிரம்பிடுச்சுன்னா நீங்க முழுகிடுவீங்க. அதுதான் பைபிள். உங்க ஏசப்பா உங்களுக்கு பின்னால இருக்கக்கூடாது, உங்க ஏசப்பா உனக்கு முன்பாக போகணும். உங்களுக்கு ஏதாவது புரியுதா? Do you understand something? Let's close our eyes and pray before God. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, we want to thank God for what he is doing in our life. என்னுடைய வாழ்க்கையில் நீங்க செய்கிற எல்லா விஷயங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கிருபை நிறைந்தவரே, சத்தியம் நிறைந்தவரே, உண்மை துவாரம் உள்ளவரே, we pray, we bless Lord. உங்களுடைய ஆலயத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஆலயத்தை நாங்க
ரத்தத்தை சிந்தி ஆண்டவரே விலை கொடுத்து வாங்கினவர்கள் அல்ல ஆண்டவரே. நாங்க பணிவிடக்காரன் தகப்பனே, அவ்வளவுதான் தகப்பனே. இங்க இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் ஆண்டுடைய ஆலயத்துல பணிவிடக்காரனாக, ஊழியக்காரனாக, வேலைக்காரனாக ஆண்டவரை இருக்கிறோம் தகப்பனே. எங்களை கொண்டு நீங்கள் பயன்படுத்தும்படியா விசுவாசிக்கிறவங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றும் செய்ய எனக்கு பலன் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் மேன்மை பாராட்டாமல் ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஆண்டவரே, எங்க தாழ்மையை நினைத்தவரை துதிங்கள். அவருடைய கிருபை என்றும் உள்ள தகப்பனோட நீதி வலது கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொண்டுகிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்டாண்டிங்